இலண்டன் தமிழோசையில் திருவள்ளுவரின் நேரம் இது. ஒரு திருக்குறள் இக்காலத்திற்கு ஏற்ப ஒரு விளக்கம். நானுங்க திருவள்ளுவர்கிட்ட கேட்டேன். வள்ளுவரை சில பேரு BA படிக்கிறாங்க, MA படிக்கிறாங்க, MPhil படிக்கிறாங்க, என்னென்னமோ படிக்கிறாங்க. அப்படி படித்தவர்கள் தான் கற்ற விடயங்களை மற்றவர்களுக்கு எளிமைப்படுத்தி புரியும்படி சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. அப்படிப்பட்ட மனிதர்களை எதற்கு ஒப்பிடலாம் வள்ளுவரே என்று கேட்டேன். வள்ளுவர் சொன்னாரு, ஒரு தோட்டத்துல செடிகள்ல கொத்து கொத்தா மலர்கள் பூத்து குலுங்கும். கொத்து கொத்தாக பூத்திருந்தாலும் மனம் தராத, மனம் கமலாத மலர்கள் இருந்தென்ன, இல்லை என்றால் என்ன? அப்படிப்பட்ட மலர்களோடு நீ ஒப்பிடலாம் தான் கற்ற விடயங்களை மற்றவர்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்ல முடியாத மனிதர்களை. இடர்விட்டும் நாரா மலரனையர் கற்றது உணர விரித்துரையாதார். திருக்குறள் 650. எனவே நீங்க எந்த நல்ல விடயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை மற்றவர்களுக்கு புரியும்படி எளிமையா சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லிக் கொடுத்தால் நீங்கள் கற்ற கல்வி மாட்சிமை பெறும். நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். வள்ளுவம் காட்டுகின்ற வாழ்வியலோடு வாழ்ந்து பார்ப்போம் ஒரு முறை. வாழ்த்தட்டும் நம் தலைமுறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ நீங்க இப்படி பண்றதுனால ஒரு அறக்கட்டளையை வாழ வைக்க முடியும். நன்றி.